விளம்பர போர்டு தம்பதி மீது விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. விளம்பர பலகை, அந்த பதாகை விழுந்து ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். இதில் கரூரில் பழுதடைந்த 3 மாடி கட்டிடத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த விளம்பர பலகை தான் விழுந்திருக்கிறது. விபத்து தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. விவரங்களுக்காக கரூரிலிருந்து செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில். என்ன ஆச்சு கிருஷ்ணமூர்த்தி? அந்த நபருக்கு இப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? மாநகராட்சி அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நிச்சயமாக கரூர் மாநகராட்சி உட்பட்ட பேருந்து நிலையத்துக்கு எதிரே அமைந்துள்ள வணிக வளாகங்களில் மருந்து கடை, செல்போன் கடை, போட்டோ ஸ்டுடியோ உள்ளிட்ட பல்வேறு கடைகள் அமைந்துள்ளது. இதில் 3 மாடி கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் இருந்த மருந்து கடை அமைந்துள்ளது. அப்துல் ஹக்கீம் இம்ரான் என்பவருக்கு சொந்தமான இந்த 3 மாடி கட்டிடத்தின் மேல் தளத்தில் செல்போன் கடையில் பிரம்மாண்ட ஃபைபர் விளம்பர போர்டு வைக்கப்பட்டுள்ளது. மிகவும் பழமையான கட்டிடம் என்பதால் கட்டிட சுவரில் அடிக்கடி விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுவர் சேதமடைந்த நிலையில் இன்று காலை பிரம்மாண்ட விளம்பர போர்டானது கீழே விழுந்தது. கட்டிடத்தின் பழுதடைந்து கீழே விழுந்த காரணத்தினால் கான்கிரீட் சுவரும் இடிந்து விழுந்துள்ளது. அப்பொழுது அந்த கட்டிடத்தின் முன்பு நின்று கொண்டிருந்த தம்பதியினர் மீது விளம்பர போர்டானது விழுந்து 2 படுகாயமடைந்துள்ளனர். இதில் ஒருவருக்கு படுகாயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கரூர் நகர போலீசார் கட்டிடத்தின் சுற்று தடுப்புகள் அமைந்துள்ளது. கட்டிடத்தின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் அழைத்து சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கரூர் மாநகராட்சி அதிகாரிகள் பழுதடைந்த கட்டிடத்தில் அனுமதியின்றி விளம்பர போர்டு வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விளம்பர போர்டு விழுந்ததில் படுகாயமடைந்த தென்காசியை சார்ந்த சதாம் ஹுசேன் கவலைக்கிடமாக உள்ளார் மற்றும் அவரது மனைவி சகீரா சிறு காயங்களுடன் இருவரும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்பொழுது தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபால். நன்றி கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய விவரங்களுக்கு.